மேம் இந்த நாட்கள்ல பிறந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறத நம்ம பார்த்திருக்கோம். ஆக்சுவலா அது வந்து உண்மைன்னு நினைக்கிறீங்களா? புரட்டாசி மாசத்துல ஒரு கிழமையில புதன்கிழமையில ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா மூதாதையரே வந்து பிறந்ததா அர்த்தம். நாங்கிற எண்ணம் அதிகமா இருக்கக்கூடியது வந்து சித்திரை மாசத்துல பிறந்தவங்க. அதுலயும் திங்கக்கிழமையில பிறந்தவங்க கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். அந்த குணத்தை வெளிக்காட்டலைனாக்கா அவங்களுக்கு லாஸை நிறைய சந்திப்பாங்க. ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கக்கூடியவங்க, ஜிம் பாடின்னு சொல்லலாம். லேடிஸா இருந்தாலும் சரி, நிறைய திருநங்கைகளை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சித்திரை மாசம் வந்து நல்ல அழகா ஸ்ட்ரக்சரா இருப்பாங்க. சித்திரை மாசத்துல ஒரு சனிக்கிழமையில ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா எப்படியாவது அதை பிடிச்சு படிக்க வச்சிருங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க. நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நாங்கள் நேயர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் போயிடுவோம் மேம். ஏப்ரல் திங்கக்கிழமை. ஓகே. ஏப்ரல் மாதம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பங்குனியும் சித்திரை மாசமும் இணைகிறது. ஏப்ரல் மாதத்தோட நம்பர் வந்து 4ஆம் எண். ராகுடைய ஆதிக்கம். நாங்கிற எண்ணம் அதிகமா இருக்கக்கூடியது வந்து சித்திரை மாசத்துல பிறந்தவங்க. அதுலயும் திங்கக்கிழமையில பிறந்தவங்க என் குழந்தைங்களுக்கு நான் சாப்பாடு போட்டாதான் சாப்பிடும். அது 1 வயசுல சொல்லலாம், 2 வயசுல சொல்லலாம், 60 வயசுல சொல்லலாமா, 40 வயசுல சொல்லலாமா. அந்த ஆட்டிடியூட் அதிகமா இருக்கக்கூடியவங்க இந்த திங்கக்கிழமையில பிறந்தவங்க. என் அப்பா நான் சொன்ன இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க, என் கூட தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஆசாபாசம் என்ன பிடிக்கும் அதெல்லாம் ஒரு துளி கூட யோசனை இருக்காது. தன்னோட மனசோட கட்டுப்பாடு என்ன சொல்லுதோ அதுபடி வாழக்கூடியவங்க. ஸோ சில இடத்துல அதை எதிர்பார்க்க கிடைக்காததுனால தான் டிவோர்ஸ் ஆகுறதும் சரி, பிஸ்னஸ் லாஸ் ஆகுறதும் சரி, பார்ட்னர்ஷிப் பிரியறதும் சரி. ஸோ கோபம் இருக்க வேண்டியதான். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். அந்த குணத்தை வெளிக்காட்டலைனாக்கா அவங்களுக்கு லாஸை நிறைய சந்திப்பாங்க. ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை. ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கக்கூடியவங்க, ஜிம் பாடின்னு சொல்லலாம். லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய திருநங்கைகளை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சித்திரை மாதம் வந்து நல்ல அழகாக ஸ்ட்ரக்சராக இருப்பாங்க. உடம்புக்கு அவ்வளோ மெயின்டைன் கொடுப்பாங்க. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாங்க உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப அதிகமாக கரெக்டாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு விஷயம், பிபி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். லோ பிபி, ஹை பிபி, டென்ஷனோட உச்சக்கட்டத்துக்கு போகணுன்னா சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமை பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு டென்ஷன் வந்துடும். அவ்வளோ ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுக்குறவங்க அவங்க தான். ஆனால் அது முடிக்கிற வரைக்கும் அவங்க கொடுக்குற டார்ச்சரை யாராலையும் வாங்க முடியாது. ஏப்ரல் மாதம் புதன். ஏப்ரல் மாதம் புதன் நிறைய நாலேஜபிள் பர்சன்ஸ். படிப்பு படிப்பு படிப்பு. ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து இடிச்சிட்டாங்க வீட்டை, போய் டைரெக்டாக சண்டை போட மாட்டாங்க. அதுக்குன்னு யார் வக்கீலை கூப்பிடு, கேஸை ஃபைல் பண்ணு, இப்போ போய் சண்டை போடு. ரூல்ஸ் ராமானுஜம். ஆமாம், டைரெக்டாக போய் சண்டையை போட மாட்டாங்க. அது ரூல்ஸை போட்டு ரூல்ஸ் மூலிமா அடிக்கிறது. தான் முகத்தை டக்குன்னு காட்ட மாட்டாங்க. அதே போல் படிப்பு விஷயத்தில் அவங்கள மிஞ்சத்துக்கு யாருமே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் அது தெரியலனாலும் உடனே அதை சர்ச் பண்ணி ஏலேருந்து இசட் வரைக்கும் சொல்லக்கூடியவங்க. வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தில் இல்லைன்னா நடுவில் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட், ஒரு இறப்போ இல்லைன்னா ஒரு பிரச்சனையோ ஃபேஸ் பண்ண தெரியாமல் நரம்பியல் சார்ந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. ஓகே. ஸோ ஏப்ரல் மாதம் வியாழன். ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க. சூரியனு செவ்வாய் குரு எப்படி இருந்தாலும் இவங்க ஒரு பதவியில் உட்காந்துருவாங்க. 10வது தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, டிஎன்எஸ்பி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காந்துருவாங்க. பணம் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் பணத்துக்காக இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா பெரிய பணக்காரராகவும் ஆகலாம். அதே நேரத்தில் வந்து இந்த லஞ்சம் வாங்காத ஸ்ட்ரிக்ட் போலீஸு, ஸ்ட்ரிக்ட் லாயர்லாம் அது இவங்க தான். ஸோ ஏப்ரல் மாதம் வெள்ளி.
வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு அம்சமான ஒரு அமைப்பு. அதே போல் வந்து இந்த ஏப்ரல் மாதம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜாதகத்தில் ராகு சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா இல்லீகல் சார்ந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க, தேவையில்லாத அவமானங்களை சந்திப்பாங்க. ராகு சம்மந்தப்படலை அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுறவங்களா இருப்பாங்க, பாப்புலராக இருக்கிறவங்களா இருப்பாங்க, அழகோட உச்சத்தில் இருப்பாங்க. ஆனால் என்ன ஒன்று, படிப்பு நாலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஏப்ரல் சனிக்கிழமை, ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை அப்பாவும் தொழிலாளி, தாத்தாவும் தொழிலாளி, மகனும் தொழிலாளி, அவ்வளோதான். இது வந்து ஒரே ஆட்டிடியூடில் இருக்கக்கூடியவங்க, ஒரு எதிர்த்து பேசணும்னு கூட மனசு தெரியாதவங்க. இல்லை இல்லை இவங்க சொன்னது தான் செஞ்சாகணும். அதாவது மைண்ட் ரீதியாக வளர்ச்சி அடையாதவங்க. அதே போல் வந்து உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கிடைக்காதவங்களும் இவங்க தான். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா இந்த காணொலியை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா சித்திரை மாதத்தில் ஒரு சனிக்கிழமையில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா எப்படியாவது அதை பிடிச்சி படிக்க வச்சிருங்க. படிக்க வச்சு ஏதாவது ஒரு ஜாபில், ஏன்னா இது சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஏமாந்து போயிடும், இல்லை அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பார்ட்னர்ஷிப் பண்ணாக்கா ப்ராப்ளத்தை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் வேலைன்னு போய் உட்காந்துட்டாங்கனாக்கா இந்த வேலையா காலையில் ஏஞ்சியா சாப்பிட்டியா போனியா வேலைக்கு வந்து உட்காந்தே போதும். ஆனால் லைஃப்பில் வந்து நோயால் அதிக அவஸ்தைப்படுறவங்க சித்திரை மாதம் சனிக்கிழமை பிறந்தவங்க. ஓகே, ஸோ ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கு மிக சிறப்பான ஒரு விஷயம், நல்ல படிக்கக்கூடியவர்கள். அதே போல் வந்து ஒரு நட்பு மூலியமாக மிகப்பெரிய உயரத்தை சந்தித்தவங்க. நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேங்க, இவன் தாங்க ஒருத்தர் லிங்க்கு கொடுத்தா என்னோட வாழ்க்கை நிலையே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க. அதே போல் பரம்பரையாக தொழில் செய்யக்கூடியவங்க ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க. அது எங்கள் தாத்தா செஞ்சாருங்க, எப்பயோ செஞ்சார், அதை எடுத்து நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சக்ஸஸ் கொடுத்துரும். அதே போல் வந்து இவங்க வந்து ரெண்டு சைடாகவும் இருப்பாங்க, கோபமும் இருக்கும், குணமும் இருக்கும், நிதானமும் இருக்கும். ஒருத்தனை அடிக்கணும்னாக்கா டைரெக்டாக அரைகிறது வேற விஷயம், அதை டெக்னிக்கலாக அரைஞ்சிட்டு அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, அதெல்லாம் இவங்க அடிப்பாங்க. ஆனால் அடிக்கிறது வலிக்காத மாதிரி இருந்து பலான்னு அடிப்பாங்க. ஊமை குத்து குத்திடுவாங்க. ஆமாம், ஊமை குத்து குத்துறதுல வல்லவர். ஸோ அடுத்ததான் இப்போ மே மாதம் பிறந்தவங்க வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, மேடம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்க. ஸோ மே மாதம் திங்கட்கிழமை. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.